UFC 315 மெயின் event வேற லெவல் அண்ட் நியூ UFC வெல்ட்ரோவைட் சாம்பியன் ஜாக் டெலா மெடலேனா. மெயின் event சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக ஜேடிஎம் கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. பெலால் தோத்ததுக்கு காரணம் அவரோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். பெலாலுக்கு கனலோ லெவல் ஸ்ட்ரைக்கிங் இருக்குது, டேக் டவுன்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஃபைட்டில் பண்ணார். ஜேடிஎம்மோட ஸ்ட்ரென்த்தே ஸ்ட்ரைக்கிங் தான். பெலால் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கே ஃபைட் பண்ணலை. ஜேடிஎம் டேக் டவுன் டிஃபென்ஸில் செமையாக டெவலப் பண்ணியிருக்காரு இந்த ஃபைட்டில். ஜேடிஎம்மோட ஹெட் மூவ்மெண்ட் பாருங்கள். அதுவே ஜேடிஎம் த்ரோ பண்ணுற ஸ்ட்ரைக்லாம் பெலால் ஃபேஸில் க்ளீனாக லேண்ட் ஆகுது. ஏன்னா பெலாலுக்கு ஹெட் மூவ்மெண்ட்டே இல்லை. ஜேடிஎம்மோட ஷாட் செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஜேடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் லேண்ட் பண்ண அப்புறம் தான் பெலால் ரியாக்டே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ்லேயே ஃபைட் ஜேடிஎம் பக்கம் வந்துருச்சு. ஏன்னா பெலால் நார்மலாக போடுற ப்ரெஷர் இந்த ஃபைட்டில் போடலை. ஜேடிஎம் நல்லா செட் ஆகிட்டாரு. ரவுண்டு போக போக கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கிங்கில் ஜேடிஎம் எஃபெக்டிவாக இருந்தார். டேக் டவுன் டிஃபென்ஸும் நல்லா போனதால் ஃபைட் ஜேடிஎம் கையிலேயே தான் இருந்துச்சு. பெலாலோட ஸ்ட்ரென்த்தே ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே லெவல் சேஞ்ச் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ்லேயே பெலால் இந்த ஃபைட்டை தோத்துட்டாரு. பெலால் ஒன்றும் ஃபினிஷர்லாம் கிடையாது. ஃபைட்ஸை கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ணுற ஒரு ஃபைட்டர். ஜேடிஎம் ஃபைட்டில் செட்டில் ஆக விட்டப்பயே பெலால் ஃபைட்டை தோத்துட்டாரு. ரவுண்ட் 4-5ல் பெலால் ப்ரெஷர் போட்டார். டேக் டவுன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணார். லாஸ்ட் ரவுண்டு தான் வேறு லெவல் இருந்துச்சு. ஜேடிஎம் லேண்ட் பண்ண ஷாட்ஸில் பெலாலை பயங்கரமாக பிரேக் பண்ணிருச்சு. ஃபைட் இந்த மாதிரி போகும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஜேடிஎம் செமையாக கேம் பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணார். வெல் டிசர்வ் வின். ஆஸ்திரேலியாவோட 2வது UFC சாம்பியன் ஜேடிஎம். வோல்கனாஸ்கி ஜேடிஎம் 2 பேருமே இப்போ UFC சாம்பியன்ஸாக இருக்காங்க. இஸ்லாம் மகாச்சவ் ஃபைட் முடிஞ்சதுமே ட்வீட் போட்டுட்டாரு, டைம் டு பிகம் டபுள் சாம்பியன்னு. இஸ்லாம் வெல்டர் வெயிட்டுக்கு மூவ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. பெலால் ஜேடிஎம் ஃபைட் ரிசல்ட்டில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இஸ்லாம் வெல்டர் வெயிட்டுக்கு போகணும், இல்லாட்டி ஈலியாவை லைட் வெயிட்டில் ஃபைட் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஹபீபை வந்துட்டு நம்ம வெல்டர் வெயிட்டில் பார்க்க முடியல. இஸ்லாம் ப்ரைம்லேயே வெல்டர் வெயிட்டுக்கு போகிறது சூப்பராக தான் இருக்க போகுது. வெல்டர் வெயிட் டிவிஷன் செம ஸ்டாக்டாக இருக்குது. இஸ்லாமும் இப்போ அங்கே மூவ் ஆகிட்டா வெல்டர் வெயிட் டிவிஷன் தான் யூஎஃப்சிலே எக்ஸைட்டிங் டிவிஷனாக இருக்கும். போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் ஜேடிஎம் கிட்ட இஸ்லாம் ஃபைட் பற்றி கேட்டப்போ வோல்கனாஸ்கிக்காக இஸ்லாமை டிஃபீட் பண்ணுவேன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. ஆஸ்திரேலியாவில் இனி ஒரு பேப்பரியூ நடக்கும், அபுதாபியில் ஒரு பேப்பரியூ நடக்கும். ஜேடிஎம் ரெக்கவரி பொறுத்து தான் ஃபைட் எங்கன்னு புக் ஆகும். UFC 317 ஈலியா வர்சஸ் ஆலிவேரா வேக்கன் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஈலியா வர்சஸ் இஸ்லாம் செம ஃபைட்டாக இருந்திருக்கும். பார்ப்போம் UFC என்ன பண்ணுறாங்கன்னு. ஜேடிஎம் வர்சஸ் இஸ்லாம் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட், ஈலியா வர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் கிடச்சா ரெண்டுமே சூப்பரான ஃபைட்ஸாக இருக்கும். இஸ்லாம் லெகசி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அப்போ வெல்டர் வெயிட்டுக்கு மூவ் ஆக தான் பார்க்கணும். ஏன்னா லைட் வெயிட்டில் ஈலியா கண்டிப்பாக UFC 317 சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண போகிறதா டேனா வெயிட்டுமே அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஈலியா ஒரு ஃபெதர் வெயிட் அவர் டிசர்விங் இல்லை அப்படின்னு ரீசன் சொல்கிறதுல வேலைக்கே ஆகாது. ஏன்னா டேனா வெயிட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இஸ்லாம் தான் இனி என்னென்னு டிசைட் பண்ணும். போஸ்ட் ஃபைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டேனா வெயிட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் டேனா வெயிட் வரவே இல்லை. இந்த ஃபைட் பற்றி தான் எல்லோரும் கேட்பாங்கன்னு போயிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஃப்யூச்சரில் ஹைப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கலான்னு தான் வேணுன்ட்டே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். UFC எக்ஸிக்யூட்டிவ் UFC 317 மெயின் event அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரம் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாரு. கோமெயின் event விமென்ஸ் ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு வேலண்டினா செவ்செங்கோ மனன் ஃபேவரட் ஃபைட்டில் வேலண்டினா ஜட்ஜஸ் டிசிஷனில் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. வேலண்டினா கவுண்டர் செமையாக இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி த்ரோ பண்ண கிக்ஸ் எல்லாமே செம எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஃபியரட் கிளின்ச் பொசிஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்களா? நிறைய வெயிட் கட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அவ்வளோ ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஃபைட்டில் நல்லாவே. ரவுண்ட் 1ல் செவ்செங்கோ ஃபியரட் நோஸை உடச்சி விட்ருவாங்க. ஃபியரட் ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டு ஃபைட்டில் ஸ்லோ டவுன் ஆவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரவுண்ட் 2ல் ஃபியரட் செம கம்பேக் கொடுத்தாங்க. கிளின்ச்சு டேக் டவுனில் செமையாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அவங்க லேண்ட் பண்ண அந்த நீ வந்து இல்லீகலாக தான் இருந்துச்சு. ஆனால் வேலண்டினாவும் எதுவும் கேட்கல, ரெஃபரியும் கண்டுக்காத மாதிரி விட்டுட்டாரு. ஃபியரட்டோட கிளின்ச் எல்லாமே எஃபெக்டிவாக போயிட்டு இருந்துச்சு. ரவுண்ட் 4ல் ஆனால் வேலண்டினா ஃபியரட்டை ட்ராப் பண்ணுவாங்க. செம ஷாட் அது. கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு ஃபாலோ அப் ஷாட்ஸ் பண்ணுறக்குள்ள டைம் ஆகி ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஃபியரட் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. வேலண்டினாவோட எக்ஸ்பீரியன்ஸும் ஃபைட் ஐக்கியூ தான் இந்த ஃபைட்டில் ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஃபியரட் எவ்வளோ டஃப் கண்டென்டர்னு இந்த ஃபைட்டில் காட்டிட்டாங்க. சாம்பியன்ஷிப் ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஃபைட் என்ன தான் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சாம்பியனுக்கு தான் வந்துட்டு எப்பயுமே அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. வேலண்டினா ஃபியரட் 2 பேருக்குமே இது ஹோம் டவுன் கிடையாது. அதனால் 2 பேருக்குமே ஃபேவரட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா சாம்பியனுக்கு தான் வந்துட்டு அட்வான்டேஜ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. 5 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதும் ஜட்ஜஸ் வந்துட்டு வேலண்டினாக்கு தான் டிசிஷன் வின் கொடுத்துட்டாங்க. வேலண்டினா வர்சஸ் நட்டாலியா சில்வா தான் அடுத்து ஃபைட் புக் ஆகிற மாதிரி இருக்குது. நட்டாலியா சில்வாவும் அலெக்சா கிராஸோவும் இந்த கார்டில் ஃபைட் பண்ணாங்க. சில்வா வந்துட்டு ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணிட்டாங்க. சில்வா நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு கிக்ஸ்லாம் லேண்ட் பண்ணி சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேயே இருந்தாங்க. கிராஸோவோட ஜாப்ஸும் எஃபெக்டிவாக இருந்துச்சு. சில்வாவோட ஃபைட்டிங் ஸ்டைலை கிராஸோனால ஹேண்டிலே பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. சில்வா மூவ்மெண்ட்லேயே இருந்தனால மேபி அவங்க லேட்டர் ரவுண்ட்ஸில் டயர்ட் ஆவாங்கன்னு பார்த்தா அவங்க செம ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. கிக்ஸும் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிராஸோக்கு க்ளோஸ் ரேஞ்சில் மட்டும்தான் சான்ஸே இருந்துச்சு. ஆனால் சில்வாவும் அந்த டைம் நல்லாவே ஷாட்ஸ் லேண்ட் பண்ணாங்க. சில்வாவோட மூவ்மெண்ட்டை வந்துட்டு கிராஸோனால ஸ்டாப் பண்ண முடியல, டேக் டவுனும் பண்ண முடியல கிராஸோனால.
ஒன்றா கேல்ஃப் கிக் பண்ணி சில்வாவை ஸ்லோ டவுன் பண்ணணும், இல்லாட்டி வந்துட்டு கிரவுண்டுக்கு கொண்டு போகணும். ஆனால் கிராஸோனால ரெண்டுமே பண்ண முடியல. சில்வாவோட கிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த ஃபைட்டில். வேலண்டினா வர்சஸ் சில்வா ஃபைட் வேணால் செமையாக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டினாவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, டேக் டவுன்ஸும் பண்ண முடியும். வேலண்டினா வர்சஸ் நட்டாலியா சில்வா ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் அடுத்து புக் ஆகலாம். UFC லெஜண்ட் ஜோசே ஆல்டோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆல்டோ வர்சஸ் சஹாபி ஃபைட்டில் சஹாபி ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. பேண்டம் வெயிட்டில் தான் இந்த ஃபைட் நடக்க வேண்டியது. ஆல்டோனால வெயிட் கட் பண்ண முடியலன்னு ஃபைட்டை ஃபெதர் வெயிட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைட் ராபரின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியம், இன்றைக்கி ஜோசே ஆல்டோ அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஆல்டோ, ரவுண்ட் 2-3 சஹாபி வின்னு ஜட்ஜஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபைட்டை தோத்தாலும் ஆல்டோ செம ஃபாஸ்ட்டாக இருந்தார், நல்லாவே ஃபைட் பண்ணார். ரவுண்ட் 3 தான் செமையாக இருந்துச்சு. ஆல்டோ துரத்தி அடித்தார் சஹாபியை. அதுலேயே ஆல்டோனா டயர்டுமே ஆகிட்டார். சஹாபி அதுக்கப்புறம் ரவுண்ட் அப்படியே திருப்பி போட்டுட்டாரு. ஆல்டோவை டேக் டவுன் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு ரவுண்டை செக்யூர் பண்ணிட்டாரு. ஆல்டோ சர்வைவானா போதும்னு பாட்டம் பொசிஷன்லேயே ஹோல்டு பண்ணிட்டு இருந்துட்டாரு. அந்தளவுக்கு ஆல்டோ டயர்ட் ஆகிட்டாரு. இது ஒரு நல்ல 3 ரவுண்ட் ஃபைட்டாக இருந்தது. சஹாபிக்கு இது செம வின். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஜோசே ஆல்டோ. அடுத்து லைட் வெயிட் டிவிஷனில் பென்வா சாண்டனேஸும் ப்ரெப்போலிக்கும் ஃபைட் பண்ணாங்க. பென்வா செகண்ட் ரவுண்டில் ஆன் ட்ரையாங்கிள் போட்டு வின் பண்ணிட்டாரு. அடுத்த ஃபைட் பென்வா சாண்டனேஸும் கேம்ராட்க்கும் ஃபைட் புக் பண்ணலாம். நல்ல மேட்சப்பாக இருக்கும். UFC 315 முடிஞ்சது. லைட் வெயிட் டிவிஷன் வெல்டர் வெயிட் டிவிஷனோட ஃபியூச்சரே மாறப்போகுது. UFC எந்த ஃபைட்ஸை புக் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.